இன்னைக்கு நம்ம சமூகத்துல இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல. அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுவாங்க. முக்கியமா ஒரு இகாலிட்டேரியன் சொசைட்டி. ஆ ஈக்குவாலிட்டி. எல்லாரும் சமம் அப்படின்ற மாதிரி. ஒரு ஏற்றம், தாழ்வு அந்த மாரி இல்லாம, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி, நீ மேல நான் கீழ அப்படின்னு இல்லாத மாதிரியான சமத்துவமான ஒரு சொசைட்டிய உருவாக்கணும்னு சொல்லி எல்லாம் விரும்புவோம். முக்கியமா பொலிட்டீஷியன்ஸ், அரசியல்வாதிகள் இப்போ அரசியலுக்கு வர்றாங்கனாலே, இந்த ஒரு விஷயத்த அவங்க ஃபர்ஸ்ட்டு வப்பாங்க முன்னால. அத ஃபாலோ பண்றாங்களா? அத அச்சீவ் பண்றாங்களா? அது 2வது. பட் தே நோ. அவங்களுக்கு தெரியும். இப்படி சொன்னா மக்கள் கிட்ட போய் சேரலாம்ன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அதுல முதன்மையான விஷயம் என்னன்னா, எகாலிட்டேரியன் சொசைட்டி. சமத்துவம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஸோ சமத்துவம் பாசிபிளா? இல்லையா? அது வேணுமா? வேணாமா? அது முதல்ல நடக்குமா? அப்படின்றதெல்லாம் 2வது கேள்வி. அதுக்கு முன்னால, இந்த சமத்துவம் அப்படின்ற விஷயத்த அச்சீவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஒண்ணு இருக்கு. இப்போ ஒரு ஊர்ல 100 மக்கள் 100 பேர் வாழ்றாங்கன்னா, 100 பேரும் ஈக்குவலா சாப்பிடணும். அவங்களுக்கு ஈக்குவலான வெல்த் இருக்கணும். ஈக்குவலான சொசைட்டில அவங்க வாழணும். அவங்களுக்கான தேவை சமத்துவமாக பூர்த்தி பண்ணப்பட வேண்டும் அப்படின்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்ல ஒரு ஐடியல் மாதிரி தெரியலாம். ஆனா, இதில பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அந்த 100 பேரும் ஒண்ணா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? அவங்களுடைய பிறப்பு, அவங்களுடைய வளர்ப்பு, ஈவன் பிறப்பு, வளர்ப்புன்றதையும் தாண்டி ஒரே வீட்ல அவங்க பிறந்து வளர்ந்திருந்தாலும், அவங்களுக்கான ஆசைகள் வேறையா இருக்கும். அவங்களுக்கான திறமைகள் வேறையா இருக்கும். அவங்களுக்கான ஆஸ்பிரேஷன்ஸ், அவங்களுக்கான ஆம்பிஷன்ஸ், அவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் வேற மாரி இருக்கும். இதான் மனித குலத்தினுடைய அடிப்படை. பேசிக். ஒரே தாயின் வயிற்றில் பிறந்திருந்தாலுமே, அவங்க 2 பேரும் வேற வேற தான். ரைட்? அப்படி இருக்கும்போது 100 பேரையும் நான் ஒரே இடத்துல நான் ஈக்குவலா நான் கொண்டு வந்து வைக்கிறேன். அப்படின்னு ஒரு அரசு முயற்சி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க பீப்பிளுடைய விஷயத்த அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. கட்டுப்படுத்தினா அதனுடைய பின் விளைவுகள் வேற மாரி இருக்கும். ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கலாம். அந்த கிளாஸ் ரூம்ல ஒரு 50 பேர் படிக்கிறாங்கன்னா, அந்த 50 பேரினுடைய அந்த 50 பேருக்கும் நான் ஒரு ஈக்குவாலிட்டிய கொண்டு வரேன்னு சொல்லி நம்ம அப்படி பண்றதா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? 50 பேரும் ஒரே மார்க் வாங்கணும். ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அவங்களுடைய டேலண்ட்ட அனலைஸ் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஒரு எக்ஸாம். அந்த எக்ஸாம்ல 50 பேரும் ஒரே மாதிரி மார்க் வாங்கணும். 50 பேரும் சமத்துவத்த அடையணும்னா, 50 பேரும் எபோவ் 70 வரணும் அப்படின்றது ஒரு நல்ல ஐடியல் தான். ஒரு நல்ல கோல் தான். ஆனா அது நடக்குதா? அது சாத்தியமானா? இல்ல. ஏன்னா, அங்க ஒருத்தனுக்கு இயற்கையிலே படிப்பு வராது. ஒருத்தனுக்கு ஆங்கிலம் வராது. இன்னொருத்தனுக்கு பிசிக்ஸ் வராது. இந்த மாரி அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து ஃபேக்டர் இன் பண்ணணும். பிளஸ் அவங்க அவங்களுடைய படிப்பின் மேல அவங்களுக்கு உள்ள ஆர்வம், அவங்க படிக்கிறாங்களா? இல்லையா? இதெல்லாம் உண்டு இல்லையா? அப்போ ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துல, ஒரு கிளாஸ் ரூம்ல எந்த அ இவங்க சொல்ற மாரியான இந்த 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 அ இந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்ற விஷயத்த பார்க்காத ஒரு சின்ன வயசுல கூட அந்த சின்ன பசங்கள உங்களால ஒரு ஒரு இடத்துக்கு கொண்டு வர முடியாது. அப்போ இங்க வந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கொடுக்கப்படணும். அந்த அந்த 50 பேருக்குமான வாய்ப்புகள் ஈக்குவலாக வழங்கப்பட வேண்டும். 50 பேருக்கும் ஒரே ஆசிரியர், 50 பேருக்கும் ஒரே பாடத்திட்டங்கள், 50 பேருக்கும் ஒரே மாரியான வகுப்பறை எல்லாம் ஓகே. இவ்வளோ நீங்க குடுத்தாலும், கடைசியா அவங்க வந்து நிக்கிற அந்த இடத்துல சேம்னஸ் அங்க வராது. இது இயற்கையினுடைய ஒரு நியதி. அப்ப என்ன ஆகும்? எப்பவுமே அந்த நல்லா படிக்கிற பசங்கள பார்த்துட்டு, அந்த படிக்காத பையன் அவன் எக்ஸாம்ல படிக்க மாட்டான். விளையாடுவான். எக்ஸாம் அன்னைக்கு மார்னிங் அந்த எக்ஸாம் ஹாலுக்கு வெளிய வந்து நின்னுட்டு, "மச்சான் கொஞ்சம் காட்டுறா எனக்கு" அப்படின்னு சொல்லுவான். அப்ப இந்த மாதிரி இருக்கிற ஒருத்தன் எக்ஸாம்ல ஹி கெட்ஸ் ஒன்லி 40 மார்க்ஸ். நல்லா படிச்ச பையன் ஹி கோஸ் அப் டூ 95. அப்போ இப்ப என்ன ஆகும்? உன் மேல தவறு இருக்கு. நீ படிக்கல. உனக்கான ஆசிரியர், உனக்கு அவங்க தான் பாடம் நடத்துனாங்க. எல்லாம் ஓகே. ஆனா நீ படிக்கல. இப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, இவனுக்கு ஆட்டோமேட்டிக்கலி அங்க ஒரு பொறாம ஒண்ணு வரும். இவன் அதிக மார்க் வாங்கிட்டான்னு சொல்லி ஒரு பொறாம வரும். இப்ப இந்த பொறாமை அப்டின்ற விஷயத்த இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணும்போது, அந்த வகுப்பறை நடத்துற அந்த ஆசிரியரே அந்த பொறாமைய, ஆமா இந்த பையன் பொறாமப்படுறது நியாயம் தான். இவன் 95 வாங்கினது அதிகம். இங்க ஒரு ஈக்குவாலிட்டி இல்ல அப்டின்னு சொல்லி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம வந்து ஈக்குவாலிட்டிய கொண்டு வரலாம். அப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த 40 மார்க் எடுத்தவன 95க்கு நம்ம கொண்டு போகணும் அப்டின்றது ஆப்ஷன் நம்பர் 1. இதுல இன்னொன்னு இருக்கு. விச் இஸ் வெரி ஈசியர். என்னன்னா, அந்த 95 வாங்குனான்ல, அவன கொண்டு வந்து 40க்கு கொண்டு வந்து வச்சுரு. அப்போ 40ல உள்ளவன உயர்த்துறது ஒண்ணு, இவங்க அத பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அதுக்கு முயற்சி பண்ணணும்.
அதுக்கு எஃபோர்ட்ஸ் போடணும் இல்லையா? இவங்களுக்கு அது வலிக்கும். அப்ப என்ன பண்ணலாம்? 95 வாங்குனவன, இனிமே நீ வந்து 40 மார்க் மட்டும் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி, அவனுடைய திறமையை, அவனுடைய கேப்பபிலிட்டீஸ் அத என்ன பண்ணலாம்? குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன். அப்போ பொதுவாக இந்த இகாலிட்டேரியன் சொசைட்டி, சமத்துவம் அப்படின்ற விஷயத்த நான் உருவாக்குறேன்னு சொல்றவங்க பெரும்பாலும் இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, தே கோ டூ ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2க்கு போறாங்க. எனக்கு இல்லையா? வேற எவனுக்கும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு மைண்ட் செட். ஒரு சிக் மைண்ட் செட். அந்த ஒரு சிக் மைண்ட் செட்ட நம்ம ஊர்ல உள்ள ஒரு அரசியல்வாதி, அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்னு சொல்லி சத்தியமா டோட்டலி ஷாக்கிங் எனக்கு. திருமாவளவன் நம்ம எம்பி. அவர் ஒரு போஸ்ட் ஒண்ணு ஒரு ஒரு டிவில அவரு பேசியிருக்காரு. அந்த போஸ்ட் நான் பார்த்தேன். சாலை வளம், ரோட் ஷோ அதை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரு பேசியிருக்காரு. அரசியல் கட்சிகளுக்கிடையே சமமற்ற நிலையை ஏற்படுத்தும் சாலை வளம் அதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பணம் உள்ள கட்சிகள் சாலை வளம் நடத்தி தமக்கு செல்வாக்கு இருப்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இது வாக்காளர்கள் மீது தாக்கத்தை உண்டாக்குகிறது. இவர் என்ன சொல்றாரு? அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ போகக்கூடாது. ஏன்னா ரோட் ஷோ போறதுக்கு வந்து நெறைய காசு வேணும். என்கிட்ட காசு இல்ல. நீங்க ரோட் ஷோ போய் நீங்க என்ன பண்றீங்க? மக்கள நீங்க வந்து கவர்ந்துடுறீங்க ஈஸியாக. என்கிட்ட ரோட் ஷோ போற அளவுக்கு காசு இல்ல. நான் ஒரு சின்ன ஒரு கட்சி. அப்ப என்ன பண்ணலாம்? யாருமே போகாத. ரோட் ஷோ அப்படின்றதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும்? எனக்கு தெரியாது. அது அதிகமாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா, ஒரு ஒரு கட்சி அவங்க நடத்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோடி எடுத்துக்கலாம். அவர் ரோட் ஷோ போவாரு. அவங்க கிட்ட அவங்க ஒரு நேஷனல் பார்ட்டி. தே ஆர் இன் திஸ் ஃபீல்ட் ஃபார் நியர்லி 50 இயர்ஸ். 45 வருஷம் இல்லையா? இவ்வளோ பெரிய ஒரு கட்சி, அவங்களுக்கு நெறைய ஃபண்டிங் வரும். அவங்க ஆளும் கட்சி வேற. அப்ப அவங்க ரோட் ஷோ போறாங்கன்னா, அவங்க கிட்ட காசு இருக்கு போறாங்க. என்கிட்ட இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? நீங்க நடந்து போங்க. நீங்க ரோட்ல போய் மக்கள போய் சந்திங்க. உங்களுக்கு மக்கள் தானே வேணும். அப்படி பண்ணலாம். ஆனா, இவங்க என்ன பண்றாங்க? இவங்க ரோட் ஷோ போய் மக்கள ஈஸியா கவர்ந்துடுறாங்க. அவரு சொல்றாரு பாருங்க. அரசியல் கட்சிகளுக்கு இடையே சமமற்ற நிலையை ஏற்படுத்துகிறது. அப்ப அரசியல் கட்சியே எல்லா கட்சிகளும் ஈக்குவலா இருக்கணும். இன் மனி, இன் செல்வாக்கு, இன் எவ்ரிதிங். ஓகே. பணம் இருக்குன்னா, யாருக்குமே அதிகமான பணம் இருக்கக்கூடாது. அந்த பணத்த வச்சு இவங்க ரோட் ஷோ போறாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு அங்க ஒரு அட்வான்டேஜ் அங்க வருது. அப்படின்னு சொல்லி இவரு சொல்றாரு. இது எப்படி சாத்தியம்? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது சாத்தியம் அப்படின்றதையும் தாண்டி, இது என்ன முதல்ல லாஜிக் இது? இப்போ ஒரு அகைன் ஐ கம் பேக் டூ தி கிளாஸ் ரூம் எக்ஸாம்பிள். ஒரு வகுப்பறையில இருக்கிற ஒரு மாணவர்களை கூட நம்மால் ஒரே மார்க் அ எடுக்க வைக்க முடியாது. இப்ப திருமாவளவன் நெனச்சாருன்னா, அவருடைய தொகுதிக்கு போயி, அங்க உள்ள ஒரு அரசு பள்ளி, இல்ல ஒரு தனியார் பள்ளி, இன்க்ளூடிங் தனியார் பள்ளி. அத இவர் ஒரு சாம்பிள் எடுக்கட்டும். சாம்பிள் எடுத்து அங்க டீச்சர்ஸ இவர் அப்பாயின்ட்மென்ட் பண்ணட்டும். இவர் அப்பாயின்ட்மென்ட் பண்ணி அவங்கள வேலைக்கு வச்சு, அவங்களுக்கான உணவு எல்லாம் அவங்கள போர்டிங் ஸ்கூல் மாரி தங்க வச்சு நீங்க ட்ரெய்னிங் குடுங்க. ஆனாலும் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரும்போது அவங்களுக்குள்ள அட்லீஸ்ட் 1 மார்க்காவது வித்தியாசங்கள் இருக்கும். இது இயற்கை, நேச்சர். இவங்க அத ஏத்துக்க மாட்டாங்க. இவங்களுக்கு இதுக்கு பேர் என்ன தெரியுமா? வயித்தெரிச்சல். எரிச்சல். அவன் அதிகமா போறானே அப்படின்ற ஒரு எரிச்சல். அப்போ இப்ப என்ன ஆகும்னா, இந்த ஈக்குவாலிட்டி பேசுறவங்க, அந்த ஈக்குவாலிட்டி அப்படின்ற விஷயத்த, அந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றதையும் தாண்டி, சேம்னஸ் அப்படின்ற விஷயத்துக்கு இவங்க வந்து கொண்டு வருவாங்க. இப்ப சேம்னஸ் அப்படின்ற விஷயம் சாத்தியமானா சாத்தியம் இல்ல. ஆனா இவங்களுடைய கோல் என்ன? சேம்னஸ். அதையும் தாண்டி இவங்க இன்னொன்னு சொல்லுவாங்க. தே ஆர் வெரி அப்சஸ்ட் வித் அவுட்கம். ரைட். அவுட்கம். இப்போ அவுட்கம் எப்படி இருக்கணும்? ஒருத்தங்க இப்ப 2 பேர் இங்க ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த 2 பேரும் ஒரு பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, அவங்க வந்து சேர்ற இடம் எப்படின்னா, அந்த 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் வந்து சேரணும். அப்ப என்ன ஆகும்னா, எல்லாரையும் உயர்த்தணும் அப்படின்றத தாண்டி, எல்லாரையும் லிமிட் பண்ணு. யூ ஆர் கெட்டிங் 95 மார்க்ஸ். இனிமே நீ 40 மட்டும் தான் வாங்கணும். அப்ப இவன அந்த 40 மார்க்ஸ் எடுக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அப்ப 95 வாங்கிட்டு இருந்தவன, அவன நோண்டி, அவன படிக்க விடாம பண்ணி, அவன்கிட்ட இருந்து புக்ஸ புடுங்கி, இதெல்லாம் பண்ணலாம் இல்லையா? அவன டார்ச்சர் பண்ணி, அவன தூங்க விடாம, அவன எக்ஸாம் ஹால்ல அவனுக்கு ஒழுங்கா மார்க் போடாம, இந்த மாதிரி வேலைகள நம்ம பண்ணலாம். எதுக்கு? 95 மார்க்ஸ் வாங்குனவன நம்ம 40க்கு வந்து கொண்டு வரதுக்கு. அப்ப இதுக்கு பேர் தான் கம்யூனிசம், சோஷியலிசம், மார்க்சிசம் எல்லாம் வச்சுக்கலாம். வீடியோஸ், போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா போஸ்ட்லயுமே கம்யூனிஸ்ட்ட நான் அட்டாக் பண்ணியிருப்பேன். பட் நீங்க கம்யூனிஸ்ட் அப்டின்னா நான் திருப்பி சொல்றேன். இங்க இருக்கிற சிபிஐ, சிபிஎம் அப்டின்ற அந்த 2 பார்ட்டீஸ் மட்டும் இல்ல.
ஓகே. அவங்களுடைய வோட் பெர்சன்டேஜ் லெஸ் தென் 2%, லெஸ் தென் 1.5 அவ்வளோதான் வாங்குவாங்க 2 பேரும் சேர்ந்து. அவங்களுக்கு அவ்வளோ பவர். அப்போ நான் கம்யூனிஸ்ட்ன்னு நான் யார சொல்றேன்னா, இவங்கள தான் நான் சொல்றேன். ஈக்குவாலிட்டி அப்படின்ற பெயர்ல சேம்னஸ் அப்படின்ற விஷயத்துக்கு அச்சீவ் பண்ற, சேம்னஸ் அப்படின்ற விஷயத்த நார்மலைஸ் பண்ண நினைக்கிற ஒவ்வொருத்தருமே இங்க கம்யூனிஸ்ட் தான். அப்போ எனக்கு இல்ல, உனக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு ஐடியாலஜி இதான் கம்யூனிசம். அப்ப விசிக ஒரு கம்யூனிச கட்சி. திமுக ஒரு கம்யூனிச கட்சி. திமுகவுடைய அலையன்ஸ்ல உள்ள மோஸ்ட் எல்லாருமே அவங்க அந்த கம்யூனிச ஐடியாலஜிய அவங்க அவங்க ஏற்றுக்கொண்டவங்க தான். இவங்களுக்கு தேவை எல்லாரும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றதையும் தாண்டி, இவங்களுக்கான முதன்மையான விஷயம் என்னன்னா, யாருமே மேல வந்துறக்கூடாது. எல்லாருமே "நீ ஏன் மேல போற? கீழ வா" அப்படின்னு சொல்லி அவன் கால புடிச்சு வார்ற வேலைய இவங்க பண்ணுவாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் அடுத்தவன் கால வார்றது தான் ஈக்குவாலிட்டி. மேல போறான் இல்லையா? உடனே நீ எப்படி மேல போலாம்? நான் இருக்க இடத்துக்கு நீ கீழ வா. அப்ப ஈக்குவாலிட்டிய கொண்டு வரதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஆ யாரையுமே மேல வர விடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஐடியாலஜி. என்னன்னா, எல்லாரும் ஈக்குவலா வந்துரணும். எல்லாரும் சேமா வந்துரணும். அப்ப இப்படி எல்லாரும் சேமா வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க சொல்லுவாங்க முக்கியமா இந்த கம்யூனிஸ்ட் அவங்க சொல்லுவாங்க, அரசாங்கத்துக்கிட்ட எல்லாத்தையும் குடுத்துருங்க. மீன்ஸ் ஆஃப் புரொடக்ஷன குடுத்துருங்க. ஆ தேர் ஷுட் பி நோ பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஒரு தனி மனிதன் அவனுக்குன்னு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் அவன் ஓன் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் அரசாங்கம் எடுத்துக்கணும். ஏன்னா, அரசாங்கம் தான் அந்த ஈக்குவாலிட்டிய கொண்டு வருவாங்கன்னு சொல்லி ஒண்ணு பண்ணுவாங்க. இது கம்யூனிசம் உடைய அடிப்படை. இது கார்ல் மார்க்ஸ் பேசின விஷயம். அவர் என்ன சொன்னார்ன்னா, இந்த ஏழை மக்கள், பெசன்ட்ஸ் இவங்கலாம் சேர்ந்து இவங்க ஒரு அரசாங்கத்த அமைப்பாங்க. இந்த அரசாங்கம் எல்லா மீன்ஸ் ஆஃப் புரொடக்ஷனையும் கட்டுப்படுத்தும். மீன்ஸ் ஆஃப் புரொடக்ஷன்னா, உங்க இப்ப நீங்க ஒரு ஒரு லேண்ட வந்து உழுவுறதுக்கான ஒரு டிராக்டர் வச்சிருந்தா கூட, அதுவும் ஒரு மீன்ஸ் ஆஃப் புரொடக்ஷன். ஒரு விஷயத்த புரொடியூஸ் பண்றதுக்கான அந்த எக்விப்மென்ட். அந்த அந்த லேண்டா இருக்கலாம். இல்ல எனிதிங் தட் கேன் புரொடியூஸ் வெல்த் இல்லையா? இத வந்து கொண்டு வந்து மக்கள் கிட்ட இருந்து புடுங்கி, அங்க கொண்டு வச்சிரு. எங்க? அரசாங்கத்தினுடைய கால்ல வச்சிருங்கன்னு சொல்லி இவங்க பேசுவாங்க. இப்ப இப்படி பேசும்போது என்ன ஆகணும்? யூசுவலா என்ன ஆகணும் அப்படின்னா, அரசாங்கம் அப்படின்ற அந்த ஒரு மெஷின். அந்த மெஷின் கிட்ட நீங்க ஒரு விஷயத்த குடுக்கும்போது என்ன ஆகும்? என்ன ஆகணும்? ஐடியல் என்னன்னா, எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற மாரி ஆகணும். ஆனா என்ன ஆயிருக்கு அப்படின்றது, நம்மலாம் பெரிய ஆராய்ச்சிலாம் பண்ண வேண்டாம். கோ டூ யுவர் லோக்கல் கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல். நீங்க போங்க. ஆ ஒரு ஒரு 2, 3 மந்த்ஸ் முன்னால ஆக்டர் கஞ்சா கருப்பு. இங்க நம்ம போரூர் கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு, அவர் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. டாக்டரே இல்ல. இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். நீங்க உங்களுடைய அரசாங்க மருத்துவமனைக்கு போங்க. இல்ல அரசாங்க பஸ்ல ஏறுங்க. இல்ல அரசாங்கம் நடத்துற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதான். அரசாங்கம் நடத்துற அந்த 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 பப்ளிக் டாய்லெட் அங்க போங்க. அப்படி நல்லா மணக்கும். அப்போ அரசு நடத்துற எந்த ஒரு விஷயமுமே ஒரு எஃபிஷியன்ட்டா மாறுனது இல்ல. அவங்களுடைய ஐடியா அப்படின்றது ஒரு இகாலிட்டேரியன் சமூகம். எல்லாரும் ஈக்குவலா வந்துரணும். அவங்களுக்காக நான் நான் இப்படி பண்றேன்னு சொல்லி பண்ணுவாங்க. ஆனா நடக்கிறது என்ன அப்படின்னா வேற. இது பத்தி எலான் மஸ்க் ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருப்பாரு. நம்ம அத படிக்கலாம். The reason government programs are so inefficient is that unlike a commercial company, the feedback loop for improvement is broken because they have a state mandated monopoly and can't go out of business if customers are unhappy. No matter how bad the service is at your DMV. DMV na Department of Motor Vehicles. You still have to use your DMV because it's a monopoly. இவர் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றாரு என்னன்னா, ஏன் ஸ்டேட் கவர்ன்மென்ட் நடத்துற ஒரு விஷயம், அரசாங்கம் நடத்துற எந்த ஒரு விஷயமே ஏன் ஒரு இன்எஃபிஷியன்ட்டா மாறி போயிருது? ஏன் ஒரு அது வளர மாட்டேங்குது? ஏன் அது ஒழுங்கா ஃபங்ஷன் ஆக மாட்டேங்குது அப்டின்னா, அவர் சொல்ற ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னா, ஒரு கமர்ஷியல் கம்பெனில அங்க ஒரு ஃபீட்பேக் லூப்ன்னு ஒண்ணு இருக்கும். ஆ இந்த பிரச்சனை ஒழுங்கா சால்வ் ஆகல. இங்க பாத்ரூம் ஒழுங்கா வொர்க் ஆக மாட்டேங்குது. இங்க ஒழுங்கா மருந்து இல்ல. இங்க ஒழுங்கான மருத்துவர்கள் இல்ல. அந்த மருத்துவர் பேஷண்ட் கிட்ட ரொம்ப அரகன்ட்டா பேசுறாரு. அவர தூக்கி வெளிய போடுங்கன்ற மாரி ஒரு சர்விஸ்க்கான ஃபீட்பேக் லூப் அங்க கிடையாது. அங்க அப்படியே கட் ஆயிரும். ஏன் அந்த ஃபீட்பேக் லூப் இப்போ பிரேக் ஆகுது அப்படின்னா, அங்க நீங்க வந்து ஒரு மொனோபோலிய நீங்க கொண்டு வரீங்க. அரசு மருத்துவமனை மட்டும் தான் அங்க இருக்கும். அப்போ ஒரு அரசாங்கம் அவங்களுக்கு கீழ ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டம் மட்டும் தான் அங்க இருக்கும். அவங்களுக்கு காம்படிஷன் யாரும் இல்ல. அரசு மருத்துவமனை அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா இங்க ஒரு லெட்ஸ் கோ ஃபார் அ பிரைவேட் ஹாஸ்பிட்டல். இப்ப இந்த 2 பிளாட்ஃபார்ம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒருத்தன் கிட்ட வந்து
சர்வீஸ் ஒழுங்கா இல்லன்னா, மக்கள் இங்க போறதுக்கான ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கும். இந்த 2 பிளாட்ஃபார்ம் கிட்டயும் நீங்க ஃபீட்பேக் குடுக்குறீங்கன்னா, அந்த ஃபீட்பேக் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு எந்த ஒரு கான்சிக்வென்ஸையும் உருவாக்காது. அப்போ அவங்க சர்வீஸ் எவ்வளவு மோசமா இருந்தாலும் நீங்க அத தான் பயன்படுத்தி ஆகணும். ஏன்னா வேற ஆப்ஷன் இல்ல. இதான் அரசுக்கும், தனியாருக்குமான ஒரு வித்தியாசம். அப்போ இவங்க இன்எஃபிஷியன்ட்டா போறதுக்கான முதல் காரணம் என்னன்னா, நீங்க பண்றது தப்புன்னு சொல்லி கேட்கறதுக்கு அங்க ஆள் இல்ல. அங்க சர்வீஸ் ஒழுங்கா இல்லன்னா, அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ஏன்னா அவங்களுக்கு காம்படிஷன் இல்ல. ஆ இப்போ அரசு மருத்துவர்களுக்கு அவங்க வேலை செஞ்சாலும் சரி, அவங்க பேஷண்ட்ட எவ்வளவு மோசமா திட்டினாலும் சரி, அவங்களுக்கு சம்பளம் வந்துரும். ஆனா இதுவே ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ். இந்த டாக்டர் ஒழுங்கா உங்ககிட்ட நடந்துக்கலன்னா, நீங்க வேற இடத்துக்கு போயிடலாம். அப்ப அந்த ஆப்ஷன் உங்களுக்கு உண்டு. அப்ப இவங்களுக்கு சேலரி வந்துரும். இவங்கள யாரும் கேட்க முடியாது. ஏன்னா, இவங்ககிட்ட பவர் இருக்கு. ஆப்ஷனும் இல்ல. முழு அதிகாரமும் இங்க தான் வந்து குவிஞ்சிருக்கு. அப்போ என்ன ஆகும்னா, அங்க இவங்க பெட்டரா சர்வீஸ் பண்றதுக்கான தேவை, அந்த நீடு, அந்த அந்த ஒரு டிரைவ் அவங்களுக்கு இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க? வந்தா வா, வரலன்னா போ. இப்ப பிரைவேட் செக்டார்ல காசு குடுத்து நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னா, உங்கள அவங்க மதிப்பாங்க. ஏன்னா, அவங்க சர்வைவ் ஆவறதுக்கு நீங்க வேணும். நீங்க இருந்தா மட்டும் தான் அவங்க பிசினஸ் பண்ண முடியும். ஆனா அரசாங்கத்துக்கு அப்படி இல்ல. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட்லே இல்ல. மார்க்கெட்னா ஒரு ஒரு 4, 5 காம்படிட்டர் உள்ள இருப்பாங்க. அவங்க 4 பேர்ல யாரு மேல வருதுன்னு சொல்லி அவங்க அடிச்சுப்பாங்க. அங்க ஒரு காம்படிஷன் இருக்கும். அப்ப யாரு பெட்டரா சர்வீஸ் குடுக்கலான்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும். இந்த போட்டியினால லாபம் அடையறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர். அப்போ ஒரு ஒரு மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் கஸ்டமர் தான் கிங் இல்லையா? அப்ப அந்த கஸ்டமர ப்ளீஸ் பண்றதுக்காக இவங்க காம்பீட் பண்ணுவாங்க. அப்போ ஆனா பிரைவேட்ல இது உண்டு. ஆனா கவர்ன்மென்ட்ல இது இல்ல. ஏன்னா அவங்களுக்கு மார்க்கெட் கான்சிக்வென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இல்ல. ஏன்னா மார்க்கெட் வேற யாருமே இல்லையே. ஆனா இதுவே நீங்க பிரைவேட்ல பார்த்தீங்கன்னா, அங்க இங்க ஒழுங்கான ஒரு சர்வீஸ் இல்லன்னா இவங்க வேற கம்பெனிக்கு போவாங்க. அப்ப என்ன ஆகும்? இவங்க கஸ்டமருக்கு ஏத்த மாரி இவங்கள அடாப்ட் பண்ணல அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க காணாம போயிருவாங்க. இதுக்கு தான் நான் ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருப்பேன். அந்த போஸ்ட்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் குடுத்திருப்பேன். இந்தியன் அ இந்தியன் டெல்கோ இண்டஸ்ட்ரி. ஓகே. இப்ப டெல்கோ இண்டஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2010, 9 அந்த பீரியட்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு நான் அந்த போஸ்ட்ல நான் போட்டிருப்பேன். என்னன்னா, வோடாஃபோன் அப்ப இருந்தாங்க. இப்போ அ ஐடியா கூட சேர்ந்து விஐன்னு மாத்தியாச்சு இல்லையா? அப்போ வந்து அ வோடாஃபோன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 1 ஜிபி டேட்டா குடுப்பாங்க. ஒரு மாசத்துக்கு. ஓகே. ஒரு மாசத்துக்கு 1 ஜிபி டேட்டா ரூ. 197. 1 டே கிடையாது. 1 டே 1 ஜிபி பெர் டே கிடையாது. ஒரு மொத்த மாசத்துக்குமே 30 நாளைக்கு 1 ஜிபி டேட்டா. நான் என்ன பண்ணுவேன்னா, அப்ப என்கிட்ட Samsung ஃபோன் ஒண்ணு இருந்துச்சு. ஒரு சின்ன இவ்வளோ தான் இருக்கும். அந்த ஃபோனு. அந்த ஃபோன்ல என்ன பண்ணுவேன், ஒரு ஆர்டிக்கிள் ஒண்ணு படிக்கணும்னா, அம் அந்த வெப்சைட்ட கிளிக் பண்ணிடுவேன். கிளிக் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து லோட் ஆகும்போது நெறையா கேபிஸ் எடுக்கும். கேபி. அப்ப என்ன பண்ணலான்னா, அந்த இமேஜ் லோட் ஆகுறதுக்குள்ள நெட்ட ஆன் பண்ணிட்டு, ஆர்டிக்கிள கிளிக் பண்ணிட்டு உடனே நெட் ஆஃப் பண்ணிருவேன். ஏன்னா, எனக்கு உள்ள கன்டென்ட் தேவ. அத மட்டும் படிக்கலான்னு சொல்லி அப்படி. ஏன்னா டேட்டாவ அப்படித்தான் சேவ் பண்ணி ஆகணும். அப்ப அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில இத தாண்டி ஃபோன் பேசுறதுக்கு ஒரு 1 நிமிஷத்துக்கு ரூ. 1 1 நிமிஷம் தாண்டி நீங்க ஒரு 3 செகண்ட்ஸ் நீங்க பேசினா கூட, அது நெக்ஸ்ட் மினிட் அப்படின்ற மாரி கணக்குல வந்து அவன் ரூ. 2 எடுத்துருவான். நீங்க 1 மினிட் 5 செகண்ட்ஸ் பேசியிருந்தாலும் உங்களுக்கு ரூ. 2 எடுத்துருவாங்க. அப்ப இப்படி இருந்த ஒரு மார்க்கெட்ல டொகோமோ அவங்க வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, பே பெர் செகண்ட். நீ எவ்வளோ செகண்ட்ஸ் பேசுறியோ அதுக்கு பே பண்ணா போதும்ன்னு சொல்லி, அந்த காலகட்டத்தில அது ஒரு ரெவல்யூஷன். அவங்க மார்க்கெட்ல வந்தப்புறம் யூனினார்ன்னு சொல்லி ஒரு கம்பெனி. அவங்க இன்னும் நெறைய ஆஃபர்ஸ் குடுத்தாங்க. ஃப்ரீ கால்ஸ் குடுத்தாங்க. 1 ஹவர் பேசலாம். பெர் டே 1 ஹவர் அப்படின்ற மாரி அவங்க ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. அப்போ ஏர்செல் இருந்தாங்க. இது மாரி நெறைய கம்பெனிஸ் இருந்தாங்க. அண்ட் 2016, 17ல ஜியோ கேம் இல்லையா? ஜியோ சேஞ்ச்ட் எவ்ரிதிங். அப்போ ஒரு 10 பேர் வந்து ப்ளே பண்றதுக்கான அங்க ஒரு மார்க்கெட் பிளாட்ஃபார்ம் அங்க உண்டு. ஓகே. இன் கேபிட்டலிசம். அவங்க ஜெயிக்கிறவங்க மேல வருவாங்க. அப்போ ஜெயிக்கிறவங்களுடைய நம்பர் கம்மி தான். ஆனா வாய்ப்புகள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. அங்க 10 பிளேயர்ஸ் இருந்தாங்க. அந்த 10 பிளேயர்ஸ் முட்டி மோதி, "நீ பெட்டரா சர்வ் பண்றியா? நான் பெட்டரா சர்வ் பண்றியான்னு" சொல்லி கஸ்டமர்ஸ்க்கு தே கேவ் லாட் ஆஃப் ஆஃபர்ஸ். அப்போ இதுல பெனிஃபிஷியரி யாரு? கஸ்டமர்ஸ். அப்போ இந்த மார்க்கெட் மெக்கானிசம் இருக்கு இல்லையா? இந்த மார்க்கெட் மெக்கானிசம் எதுவுமே பிஎஸ்என்எல்லுக்கு கிடையாது. ஏன்னா பிஎஸ்என்எல் அது கவர்ன்மெண்ட் நடத்துற ஒரு விஷயம். அது நடந்தாலும் சரி, நடக்கலனாலும் சரி, ஆஃபர் குடுத்தாலும் சரி, கவர்ன்மெண்ட் அத ரன் பண்ணுவாங்க. ஏன்னா, அங்க காம்படிஷன் இல்ல. அதனுடைய குவாலிட்டி அப்படித்தான் இருக்கும். பிஎஸ்என்எல்ல பொறுத்தவரைக்கும் அவங்க எப்படி வாழ்றாங்கன்னா, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வச்சு இல்ல. டாக்ஸ் பேயர் மனி. நம்ம பே பண்ணுவோம். அந்த பணத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அத தாண்டி
பட் மத்த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றத பொறுத்து தான். பியூர்லி பேஸ்ட் ஆன் மெரிட். ஓகே. அவங்களுடைய திறமை, அவங்களுடைய தகுதி, அவங்க எப்படி மார்க்கெட்ல ப்ளே பண்றாங்க, அவங்கள கஸ்டமர்ஸ் எப்படி ரிசீவ் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து மட்டும் தான் அவங்க ப்ளே பண்ணுவாங்க. ஒன்லி பெர்ஃபார்மன்ஸ். ஆனா இந்த பக்கம் பியூர்லி நம்ம பணம். நம்ம காசு குடுப்போம். அந்த காசுல அது பாட்டுக்கு ஓடும். அவங்களுக்கு காம்படிஷன் கிடையாது. அவங்க பெட்டரா சர்வ் பண்ண வேண்டிய தேவை இல்ல அவங்களுக்கு. ஆனா பிரைவேட்ல அது உண்டு. அப்ப மொனாப்பொலி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிற இடத்துல கண்டிப்பா அங்க ஸ்டாக்னேஷன் இருக்கும். அடுத்து காம்படிஷன். காம்படிஷன் இருக்கிற இடத்துல இன்னோவேஷன் இருக்கும். ஆனா இது 2யும் சேர்ந்து கவர்ன்மென்ட் ஒரு விஷயத்த மொனாபோலைஸ் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா அது உருப்படாது. அதுக்கு பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நான் சொன்ன இது எடுத்துக்கலாம். இன்னும் ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்கூல்ஸ் எடுத்துக்கோங்க. பப்ளிக் டாய்லெட் எடுத்துக்கோங்க. எல்லாமே எடுத்துக்கோங்களேன். எதுலயுமே அரசு உள்ள நுழைஞ்ச எதுவுமே ஒழுங்கா நடந்தது இல்ல. அப்ப நாங்க ஈக்குவலா வாழணும். அது முதல்ல சாத்தியம் இல்லன்னு நான் சொன்னேன். அப்ப ஈக்குவாலிட்டிய கொண்டு வரதுக்கு அடுத்தவன் கால பிடிச்சு வாரணும். அடுத்தவன் கால பிடிச்சு வார்றதுக்கான ஒரு டூல், அ ஒரு பவர்ஃபுல் டூல் வந்து அரசாங்கம். ஆனா அரசுகிட்ட நீங்க ஒரு விஷயத்த குடுக்குறப்போ அது உருப்படாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, பிரைவேட்டைசேஷன் தான் ஒரே வழி. ஆனா நம்ம ஊர்ல இங்க இருக்கிற அரசியல் அமைப்புல உள்ளவங்க, பார்ட்டீஸ்ல உள்ளவங்க எல்லாருமே ஒரு விதமான ஒரு விஷயத்த இங்க கொண்டு வந்து மக்கள்கிட்ட காமிச்சிருக்காங்க. என்னன்னா, தனியார் அப்டின்ற வார்த்தையே ஒரு கெட்ட வார்த்த. பிரைவேட்னாலே அது ஒரு கெட்ட வார்த்தைன்ற மாரி இங்க மாத்தி வச்சிருக்காங்க. பட் எப்பவுமே பிரைவேட்டைசேஷன் இருந்தா மட்டும் தான் அங்க ஒரு காம்படிஷன் இருக்கும். நான் சொன்ன மாரி. அப்ப எக்கானமி குரோ ஆகணும், ஒரு நாடு வளரணும் அப்டின்னா, அங்க கண்டிப்பாக வி நீட் பிரைவேட் ப்ராப்பர்ட்டீஸ், பிரைவேட் கம்பெனிஸ். அங்க கார்ப்பரேட்ஸ் வேணும். உடனே என்ன கார்ப்பரேட் கைக்கூலி சொல்லுங்க பரவால்ல. ஆனா இதான் ஃபேக்ட். எங்கெல்லாம் கார்ப்பரேட்ஸ் வளர்ந்தாங்களோ, அந்த நாடு வளர்ந்துச்சு. அப்ப அரசு எடுத்து நடத்துற ஒரு விஷயம் உருப்படாதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆம். ஜெர்மனி எடுத்துக்கலாமா? ஜெர்மனி பார்த்தீங்கன்னா, அவங்க வேர்ல்டு வார்ல அந்த ஹிஸ்டரி நான் கொஞ்சம் அத நான் சொல்லிர்றேன் ஃபர்ஸ்ட்டு. வேர்ல்டு வார் 2 நடக்கிற வரைக்குமே ஜெர்மனி வாஸ் அ யூனிஃபைட் ஸ்டேட். ஓகே. அவங்க அ அங்க மோனார்கி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மோனார்கி முடிஞ்சு, அதுக்கப்புறம் எலக்ஷன் வந்துச்சு. எலக்ஷன்ல ஆ இவர் ஹிட்லர் ஹி ஒன் த கேம். அவர் ஆட்சிக்கு வந்தாரு. ஆட்சிக்கு வந்து சம்மந்தமே இல்லாம அ வார் போர்கள ஆரம்பிச்சு விட்டாரு. போர் அந்த வேர்ல்டு வார் 2. அந்த போர் முடியிற வரைக்குமே, அந்த 1945 வரைக்குமே அது ஒற்றை நாடாக தான் இருந்தாங்க. அந்த போர்ல ஹிட்லர் தோக்குறாரு. தோத்த உடனே அவ அவங்கள தோற்கடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அலைட் ஃபோர்ஸஸ். அலைட் ஃபோர்ஸஸ்ல யாரெல்லாம் உண்டு? யுகே, அமெரிக்கா, பிரான்ஸ், பெல்ஜியம் நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் ரஷ்யா. ஸ்டாலின் தலைமையிலான சோவியத் ரஷ்யா. கம்யூனிஸ்ட்காரன். இப்போ இந்த 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 4 நாடுகள், இந்த இந்த 4 கண்ட்ரீஸ் மெயினா, அதுக்கப்புறம் கனடா அவங்கலாம் சேர்ந்து. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, இந்த நாடு இப்போ இவங்களுடைய கண்ட்ரோல் கீழ வருது. அங்க இருந்த ஆட்சி அப்புறப்படுத்தியாச்சு. நாசிஸ் தோற்கடிக்கப்பட்டாங்க. நாசிஸ அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ட்ரையல் பண்ணாங்க இல்லையா? இப்போ ஜெர்மனிக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த நாடு இப்போ ஆட்சி இல்லாம நிக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இவங்க ஒரு முடிவு பண்ணாங்க. நம்ம இந்த நாட வந்து பங்கு போடலாம்ன்னு சொல்லி, அத 2ஆ பிரிச்சு. ஏன்னா அ கேபிட்டலிசம் வெர்சஸ் கம்யூனிசம். இவங்க ஒரு கூட்டணி அமைச்சு அந்த போருக்கு வந்ததே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இவன் ரஷ்யாக்காரன், கம்யூனிஸ்ட்காரன். இந்த பக்கம் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ் இல்லையா? அப்ப இந்த 2 பேரும் ஐடியாலஜி வேற வேற. ஆனா அந்த போருக்காக இவங்க ஒண்ணு கூடுனாங்க. இப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, அந்த நாட்ட 2ஆ கூறு போட்டு, ஈஸ்ட் ஜெர்மனி அத வந்து ரஷ்யா எடுத்துக்கலாம். வெஸ்ட் ஜெர்மனி வந்து இவங்களுக்கு அமெரிக்கா, பிரான்ஸ் இவங்கலாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு அக்ரீமென்ட்க்கு வந்தாச்சு. ஏன்னா வேற வழி இல்ல இல்லையா? ஒரு நல்லா இருந்த நாட்ட 2ஆ பிரிச்சாச்சு. இது ஸ்டாலினுக்கு தேவை. ஏன்னா, அவர பொறுத்தவரைக்கும் அவருடைய கம்யூனிஸ்ட் ஐடியாலஜிய நம்ம யூரோப்க்குள்ள கொண்டு வரதுக்கு இது ஒரு வாய்ப்பா அமைக்கலாம்னு சொல்லி அவர் உள்ள வந்தார். இப்ப என்ன ஆகுது அப்டின்னா, 1945 அங்க இருந்து ஆரம்பிச்சு 89 அந்த அந்த பெர்லின் வால் உடையுது இல்லையா? அந்த கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷம். அந்த 45 இயர்ஸ் வந்து ஈஸ்ட் ஜெர்மனி இவன் ரஷ்யாக்காரன் கண்ட்ரோல்ல இருக்கு. அவன் யாரு? கம்யூனிஸ்ட். ஓகே. இப்போ ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே மொழி, ஒரே இனம். அவங்கலாம் சேம். ஓகே. அப்படி இருந்தவங்க இப்ப 2ஆ பிரிஞ்சாச்சு. அவங்களுக்கு நடுவுல ஒரு வால் கட்டியாச்சு. இவங்க 2 பேரும் வேற வேற ஆட்சிக்குள்ள இப்போ ஆட்சி பண்றாங்க. என்டையர்லி டிஃபரண்ட் ஈக்கோசிஸ்டம். ஆம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்ப நம்ம வந்து யோசிக்கலாம். இப்ப 2 டிஃபரண்ட் எக்கனாமிக் சிஸ்டம் கீழ இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய குரோத் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? இவங்க IMF அவங்க குடுத்த ஒரு ரிப்போர்ட். அத நான் படிச்சேன். இவங்க IMF அவங்க குடுத்த ஒரு ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ல
ஈஸ்ட் ஜெர்மனி வெர்சஸ் வெஸ்ட் ஜெர்மனி. இந்த 2 நாடுகளும் ஒண்ணு ஃப்ரீ மார்க்கெட் கேபிட்டலிசம். இன்னொன்னு கவர்ன்மென்ட் கண்ட்ரோல் பண்ண ஒரு எக்கானமி. இந்த 2 எக்கானமி எப்படி க்ரோ ஆனாங்க அப்படின்ற மாரி ஒரு ஆய்வு ஒண்ணு குடுத்திருந்தாங்க. அதுல நான் காட்டுறேன் பாருங்களேன். இதான் அந்த ரிப்போர்ட். இதுல பார்த்தீங்கன்னா, இதுல நெறையா மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாஸ் இருக்கும். அத விட்டுறலாம். இதுல அந்த 2 கண்ட்ரீஸ்க்குமான குரோத் ரேஷியோ என்னன்னு சொல்லி இவங்க போட்டிருக்காங்க. கீழ ஒரு விஷயம் பாருங்களேன். ஓவரால் தி நம்பர்ஸ் சஜெஸ்ட் எ ரேஞ்ச் ஃபார் தி ரேஷியோ ஆஃப் தி 2 கண்ட்ரீஸ் பெர் கேபிட்டா கன்சம்ப்ஷன் இன் 1989 ஆஃப் பிட்வீன் 1.4 அண்ட் 1.9. இப்போ இந்த 2 வேற நாடுகள் 2 வித்தியாசமான எக்கனாமிக் சிஸ்டம்ஸ். இதுல வாழ்ந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க. அஸ்யூமிங் எ ரேஷியோ ஆஃப் பெர் கேபிட்டா கன்சம்ப்ஷன் ஆஃப் 1 இன் 1945 அண்ட் 1.65 இன் 1989. அப்ப என்ன அர்த்தம்னா, இப்போ 45ல ஈஸ்ட் ஜெர்மனி அண்ட் வெஸ்ட் ஜெர்மனி இவங்க 2 பேருக்கும் அந்த கேபிட்டா அவங்களுடைய குரோத்தினுடைய ரேட் அப்படின்றது லெட்ஸ் ஃபிக்ஸ் அட் 1. பாயிண்ட் 1ல இருந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்கும் சேம் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் தான். ஓகே. ஏன்னா 2 பேரும் ஒண்ணா இருந்தவங்க. அகைன் சொல்றேன், ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே மொழி, ஒண்ணா இருந்தாங்க. ஆனா இப்ப 2ஆ பிரிஞ்சாச்சு. பிரியும்போது 2 பேருக்குமான ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் அப்படின்றது 1. ஓகே. அப்ப 2 பேரும் ஈக்குவல் பாயிண்ட்ல தான் இருக்காங்க. ஆனா 89ல வெஸ்ட் ஜெர்மனியினுடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.65. 1 எங்க இருக்கு? இவங்க 1.65. 0.65 வளர்ந்திருக்காங்க. விச் மீன்ஸ் 65%. அப்போ ஈஸ்ட் ஜெர்மனிய கம்பேர் பண்றப்போ வெஸ்ட் ஜெர்மனி 65% வளர்ந்திருக்காங்க. ஓகே. இன் அ மேட்டர் ஆஃப் 45 வருஷத்துல. அப்போ இவங்க இன்னும் இங்கேயே இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, அகைன் கம்யூனிசம். கம்யூனிஸ்ட்காரன உள்ள விட்டோம் அப்படின்னா, என்னுடைய ஃபேவரைட்டான ஒரு விஷயம். கம்யூனிஸ்ட்காரனுக்கு மூளையே கிடையாது. அவனுடைய ஆட்சிக்கு கீழ மக்கள நம்ம குடுத்தோம் அப்படின்னா, அது எங்கேயுமே ஜெர்மனி மாதிரியான ஒரு வளர்ந்த நாடு. இன்னைக்கு இருக்கிற பெரிய இண்டஸ்ட்ரீஸ் அங்க இருந்து வந்தது தான். அப்படி ஒரு இண்டஸ்ட்ரியல் குரோத்ல உச்சம் தொட்ட ஒரு நாடு கம்யூனிஸ்ட்காரங்கிட்ட போச்சுன்னா, இப்படி போ வேண்டியது தான். இப்ப அந்த ரிப்போர்ட்ல மேல பார்த்தீங்கன்னா, இன் 1990 மீன் இன்கம் வாஸ் 2.15 டைம்ஸ் ஹையர். ஓகே. அந்த 45 வருஷத்துல இவங்களோட 2 மடங்கு அவங்களுடைய மீன் இன்கம் அதிகம். ஜிடிபி அப்படின்னு பார்த்தாலும் இவங்க அதிகம். ஒரு ஃபேமிலிக்கான மீன் இன்கம் அதுவும் இங்க அதிகம். பை 2.15. அப்ப கிட்டத்தட்ட 215%. ஓகே. யோசிச்சு பாருங்க. டபுள் அப்படியே. மீன் இன்கம் அப்படின்னா ஆவரேஜ் இன்கம். ஒரு ஊர்ல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, அந்த 10 பேருடைய சேலரிய எடுத்து வச்சு, அந்த 10 பேரும் ஆவரேஜா எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, அந்த கம்பேரிசன்ல கூட 2.5 டைம்ஸ் 2.15 டைம்ஸ் வந்து வெஸ்ட் ஜெர்மனி அதிகம். அப்ப ஜிடிபில 65%, இந்த பக்கம் மீன் இன்கம்ல 2.15. அப்ப நீங்க எந்த ஆங்கிள்ல எடுத்தாலும் சரி, கம்யூனிசம் எங்கேயுமே உருப்பட்டதாக வரலாறு இல்ல. நான் ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். கார் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். கார் இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரைக்கும் ஜெர்மன் கார்ஸ் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஊர்ல அதுக்கு தனி ஒரு மவுஸ் உண்டு. ஜெர்மன் கார்ஸ்னா மக்கள் இன்னைக்கும் விரும்பி வாங்குறாங்க இல்லையா? அந்த ஜெர்மன் கார்ல இப்ப 2ஆ பிரிச்சாச்சா? பிரிச்சதுக்கப்புறம் ஈஸ்ட் ஜெர்மனி அப்படின்ற பகுதியில வந்து ட்ராபேண்ட் அப்படின்ற ஒரு கார் கம்பெனி ஒண்ணு இருந்துச்சு. அவங்க இன்னைக்கும் உண்டு மார்க்கெட்ல. ட்ராபேண்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி. இப்போ ஈஸ்ட் ஜெர்மனில உள்ளவங்க அந்த ட்ராபேண்ட் கார வாங்கணும் அப்படின்னா, அதற்கான வெயிட்டிங் பீரியட்ன்னு ஒண்ணு உண்டு இல்லையா? எவ்வளோ இருக்கும்னு நீங்க சொல்லுங்க. யூசுவலா இப்போ நம்ம ஊர்ல எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஊர்ல எனக்கு தெரிஞ்சு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாங்குற கார்ஸ்ல அதிகமான வெயிட்டிங் பீரியட் உள்ள கார் வந்து மஹிந்திரா 3XO. மஹிந்திரா கார் நீங்க புக் பண்ணீங்கன்னா 6 மாசம் ஆகும் வரதுக்கு. ஆனா அங்க ட்ராபேண்ட் அப்படின்ற அந்த கார வாங்கணும்னா 10ல இருந்து 15 வருஷம் மக்கள் வெயிட் பண்ணியிருக்காங்க. எங்க? கம்யூனிஸ்ட் நாங்க வந்த நாட்ட அப்படியே உயர்த்தி கிழிச்சு அப்படியே தள்ளிருவோம்னு சொல்லுவான் தெரியுமா? அவனுடைய ஆட்சியில ஒரு ஃபேமிலி நீங்க இப்ப கார் புக் பண்ணீங்கன்னா, அடுத்த 15 வருஷம் கழிச்சு தான் கார் உங்களுக்கு வரும். ஓகே. ஏன்னா, எல்லாத்தையும் அரசு எடுத்து அவங்க பண்றதுனால, இப்ப இந்த கார் கம்பெனிக்கான ஃபண்டிங் அப்படின்றது ஒழுங்கா போகல. தே வர் அண்டர் ஃபண்டட். அடுத்து புரொடக்ஷன மேனேஜ் பண்றதுக்கான, அத ஸ்கேல் பண்றதுக்கான தேவை அங்க இல்ல. ஏன்னா, யாரு கார மேனுஃபேக்சர் பண்ணணும்? எவ்வளோ கார மேனுஃபேக்சர் பண்ணணும்? அதையும் தாண்டி அவங்க பிரைஸ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஈக்குவாலிட்டி. எல்லாருக்கும் ஒரே பிரைஸ் தான் கார் வரணும்னு சொல்லி அப்படி பண்ணாங்க. கார் பிரைஸ வந்து நம்ம ஏத்தக்கூடாதுன்னு சொன்னதுனால, எந்த கார மேனுஃபேக்சர் பண்ணணும்? எந்த மாடல் மேனுஃபேக்சர் பண்ணணும்? இந்த மாரி பல பிரச்சனை உண்டு. இந்த பிரச்சனை எல்லாம் சேர்ந்து ஒரு கார புக் பண்ணி நீங்க வாங்குறதுக்கு யூ ஹேட் டு வெயிட். இப்ப இல்ல. அப்போ கம்யூனிஸ்ட்கார ஆட்சியில 15 வருஷம். ஆனா அதே பீரியட்ல வெஸ்ட் ஜெர்மனில இருந்த பெரிய கம்பெனிஸ் முக்கியமா Volkswagen, Mercedes அவங்க இன்னைக்கும் இருக்காங்க மார்க்கெட்ல. அவங்க இன்னைக்கு
உலகம் தழுவிய ஒரு மார்க்கெட் அவங்களுக்கு அவங்க பிடிச்சது காரணம் வந்து என்ன? கேபிட்டலிசம். அப்போ கேபிட்டலிசம் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களுடைய அந்த வெஸ்ட் ஜெர்மனியை ஆட்சி பண்ணிட்டு இருந்த அந்த மேற்கத்திய நாடுகள் அந்த கார் புரொடக்ஷனை வந்து அவங்க ஊக்குவிச்சாங்க. இதன் மூலமாக அங்க எக்ஸ்போர்ட் அதிகமாச்சு. எக்ஸ்போர்ட் அதிகமானதுனால இன்னைக்கு வரைக்கும் உலகம் தழுவிய அளவில் நம்ம ஊர்ல முதற்கொண்டு Volkswagen கார் வச்சிருந்தா அது ஒரு பெருமை. Mercedes Benz வச்சிருந்தா அது இதோட பெருமை. அப்போ ஒரு லக்ஸுரி பிராண்டுக்கு Mercedes, எவ்ரிடே பிராண்டுக்கு Volkswagen அப்படின்ற மாரி இன்னைக்கு மாத்தியாச்சு. எப்படி ஆச்சுன்னா கேபிட்டலிசம். அப்ப காம்படிஷன் இருந்தா மட்டும் தான் பிரைசிங் மெக்கானிசம் ஒழுங்கா வொர்க் ஆகும். பிரைசிங் மெக்கானிசம் எப்படி தீர்மானிக்கப்படும்னா, சப்ளை அண்ட் டிமாண்ட். ஓகே. மக்களுக்கு எல்லாமே சேம் பிரைஸா வச்சீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, அங்க எப்படி புரொடியூஸ் பண்ணணுன்ற மாரி ஐடியா இல்ல. அந்த மார்க்கெட் சிக்னல்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ப்ராடக்ட்ட எந்த அளவுக்கு, எவ்வளவு குவான்டிட்டில, எந்த ஃபீச்சர்ஸ் வச்சு விக்கணும் அப்படின்றத மார்க்கெட் தான் முடிவு பண்ணும். மார்க்கெட் டிமாண்ட பொறுத்து இவங்க மாத்துவாங்க. ஓகே. இப்படி எதுவுமே இல்லன்னா என்ன ஆகும்னா, எவ்வளவு கார மேனுஃபேக்சர் பண்ணணுன்ற அந்த ஒரு பிளானிங்கே பண்ணாதனால 15 வருஷம் வெயிட் பண்ணாங்க. யோசிச்சு பாருங்க மக்களே. இன்னைக்கு நம்ம ஊர்ல யாருக்காவது டிராப் அண்ட் கார் பத்தி ஐடியா இருக்கு? இல்ல. ஏன்னா, அவங்க உள்நாட்டு மக்களுக்கே அவங்க ஒழுங்கா பண்ணி தரல. அதுக்கப்புறம் அந்த பெர்லின் வால உடைச்சுட்டு மக்கள் ஒண்ணானாங்க. ஒண்ணாயிட்டு இன்னைக்கு தே ஆர் அ கேபிட்டலிஸ்ட் கன்ட்ரி. ஆனா, அதே காலகட்டத்தில வெஸ்ட் ஜெர்மனியில வளர்ந்த கார் கம்பெனிஸான Volkswagen அண்ட் Mercedes உலகம் முழுக்க இன்னைக்கு போறாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு 3 விஷயம் பேசியிருக்கோம். 1 சமத்துவம் படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்தவன கால வார்றது. இதான் கம்யூனிசம் உடைய அடிப்படை. இன்னொன்னு கம்யூனிசம அரசு எடுத்து நடத்தும் அப்படின்னு சொல்லி கவர்ன்மெண்ட் கிட்ட நம்ம கண்ட்ரோல் குடுக்கும்போது என்ன ஆகும்னா, அங்க இன்எஃபிஷியன்சி உருவாகும். 3வது நம்ம பார்த்த இந்த டிவைட். கம்யூனிசம் அப்படின்ற ஒரு விஷயம் எங்க ஆட்சிக்கு போனாலும் சரி, அங்க டேக் நம்பர்ஸ். நீங்க வந்து நம்பர் எடுத்து பாருங்க. எப்பவுமே கைய உயர்த்தி கம்யூனிசம் வெல்க அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ஈஸி. ஓகே. எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு பேசுறது ரொம்ப ஈஸி. ஆனா, நீங்க போங்க. எங்க வேணா போங்க. வெனிசுவேலா போங்க, கம்போடியா போங்க, சைனா போங்க. அப்போ அப்படி பார்க்குறப்போ டேக் நம்பர்ஸ். நீங்க வந்து நம்பர எடுத்து பாருங்க. எங்க பார்த்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் நம்பர்ஸ் ஒரே ரிசல்ட்ஸ் தான் குடுக்கும். அது என்ன ரிசல்ட்னா, கம்யூனிசம் உள்ள போன ஒரு இடத்துல, அங்க அந்த நாடு, அந்த மக்கள் உருப்பட்டதாக வரலாறு இல்ல. அப்போ எப்பவுமே இங்க பிரைவேட் பிளேயர்ஸ் அப்படின்றவங்க முக்கியம். ஓகே. அப்போ ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இருக்காங்கன்னா, அவங்க பிரைவேட் பிளேயர்ஸ்க்கு அதிகமான முக்கியத்துவம் குடுக்கணும். ஈக்குவாலிட்டி அப்படின்ற பெயர்ல அடுத்தவன் மேல அப்படியே வயிறு எரிஞ்சு, அடுத்தவன் பொழப்ப கெடுத்து விடுற வேலைய பண்ணக்கூடாது. அப்ப நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, டேட்டா. ஓகே. டேட்டாவ எடுத்து பாருங்க. இதெல்லாம் ஓப்பன் பிளாட்ஃபார்ம்ல உள்ள விஷயம் தான். மொனாப்பொலி அப்படின்ற விஷயம் முக்கியமா அரசாங்கத்தில. அங்க மொனாப்பொலி அப்படின்ற ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் அங்க உருவாகும்போது, அது வளர்ச்சிக்கு பெரிய பாதிப்பை உருவாக்கும் அப்படின்றது நம்ம வந்து கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கம்யூனிஸ்ட்காரன் எப்பவுமே அவன் புலிகிட்டு தான் இருப்பான். பட் வி நீட் மோர் பிரைவேட் பிளேயர்ஸ். ரைட்? நன்றி.